வணக்கம். 3 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். விருதுநகர் மாவட்டம் ராமதேவன்பட்டி அருகே பட்டாசு ஆலையில் பயங்கர வெடிவிபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 9 உயர்வு. படுகாயமடைந்தவர்களுக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. டெல்லி சட்டப்பேரவையில் நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலான அரசு வெற்றி. தீர்மானத்திற்கு ஆதரவாக ஆம் ஆத்மி சட்டமன்ற உறுப்பினர்கள் 54 பேர் வாக்களிப்பு. சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கை மாற்றப்பட்டதில் எந்த வருத்தமும் இல்லை என்று மதுரையில் ஓ பன்னீர்செல்வம் பேட்டி. அவர்கள் தந்ததை அவர்களாகவே எடுத்துக் கொண்டார்கள் என்றும் கருத்து. கரும்பு விவசாயி சின்ன விவகாரத்தில் நீதிமன்றத்தை நாடவும் நாம் தமிழர் கட்சி திட்டம். கூட்டணியில் சேர அழுத்தம் தருவதற்காகவே சின்னம் கொடுக்காமல் இருந்திருக்கலாமோ என்று சீமான் பேட்டி. திராவிட மாடல் பிரிவினையை தூண்டுவதாக மத்திய அமைச்சர் பேசியது நகைச்சுவை என்று ஸ்டாலின் விமர்சனம். திராவிட மாடல் என்பது எவரையும் யாரையும் பிரிக்காது, பிளவுபடுத்தாது, உயர்வு தாழ்வு கற்பிக்காது. இன்றைய தினமும் நாளிதழில் ஒன்றில் பேட்டியளித்துள்ள ஒன்றிய அமைச்சர் ஒருவர் பிரிவினையை தூண்டுகிறது திராவிட மாடல் என்று சொல்லியிருக்கிறார். இதைவிட சிறந்த நகைச்சுவை பேட்டி இருக்க முடியாது. சிறுபான்மையின மக்கள் பயமின்றி வாழும் சூழலை தமிழக அரசு ஏற்படுத்தி இருப்பதாக பெருமிதம். மக்களவைத் தேர்தலில் பிரம்மாண்ட வெற்றியை பெற பாஜக தேசிய குழு கூட்டத்தில் வியூகம். தமிழ்நாடு, தெலுங்கானா மாநில பாஜகவின் பணிகள் தொடர்பாகவும் விளக்கமளிக்கப்பட்டிருப்பதாக தகவல். மேகதாதுவில் அணை கட்ட நிதி ஒதுக்கீடு செய்துள்ள கர்நாடகாவிற்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம். உச்சநீதிமன்ற உத்தரவை மீறும் கர்நாடக காங்கிரஸ் அரசுக்கு திமுக துணை போவதாகவும் விமர்சனம். விழுப்புரம் மாவட்டம் திருச்சிற்றம்பலத்தில் மினி டைடல் பூங்காவை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தமிழ் ஒரு மொழி மட்டுமல்ல, ஒரு நிலத்தின் அடையாளம். புதிய நூலக கட்டடங்கள், வகுப்பறைகளையும் காணொலி மூலம் தொடங்கி வைத்தார். உச்சநீதிமன்ற வழக்கிற்காகவே டெல்லி வந்திருப்பதாக விஜயதாரணி விளக்கம். பாஜகவில் சேர இருப்பதாக தகவல் வெளியான நிலையில் நியூஸ் 18க்கு தொலைபேசியில் பேட்டி. புற்றுநோயை உண்டாக்கும் வேதிப்பொருள் உள்ளதால் தமிழ்நாட்டில் பஞ்சுமிட்டாய் விற்பனைக்கு தடை. செயற்கை நிறமூட்டி கொண்ட உணவுப் பொருட்களை விற்பனை செய்தால் உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எனவும் எச்சரிக்கை. குழந்தை கடத்தல் தொடர்பாக வதந்தி பரப்பியதாக சென்னை திருவொற்றியூர் பகுதி பெண்களிடம் விசாரணை. போலியான செய்திகளை பரப்பினால் கடும் நடவடிக்கை எனவும் போலீசார் எச்சரிக்கை. கோவை ஒண்டிப்புதூர் பகுதியில் 17 வயது சிறுவன் வெட்டி கொலை. காதல் பிரச்சனையில் கொலை செய்துவிட்டதாக காவல் நிலையத்தில் மற்றொரு சிறுவன் சரண். சென்னையில் பார்வை மாற்றுத்திறனாளிகள் இன்று 6வது நாளாக போராட்டம். டிஎம்எஸ் அருகே சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை அப்புறப்படுத்திய காவல்துறையினர். திருவனந்தபுரம் ஆற்றுக்கால் பகவதியம்மன் கோவில் பொங்கல் விழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். செண்டை மேளம் முழங்க களைகட்டிய கொண்டாட்டம். வடலூர் சத்தியஞான சபை வளாகத்தில் சர்வதேச மையம் அமைக்க பாமக எதிர்ப்பு. வடலூர் 4 முனை சந்திப்பில் மறியலில் ஈடுபட முயன்றவர்கள் தடுத்து நிறுத்தம்.
டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவாக தஞ்சையில் போராட்டம். தடையை மீறி ரயில் மறியலில் ஈடுபட்டதில் விவசாயிகள் கைது. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அடுத்த மாதம் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும். கேஜ்ரிவாலுக்கு எதிராக அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் டெல்லி நீதிமன்றம் உத்தரவு. சென்னை அருகே பழவேற்காடு சரணாலயத்தில் ஊசிவால் வாத்துகள் மரணம். கொத்து கொத்தாக உயிரிழந்தது தொடர்பாக கால்நடைத்துறை ஆய்வு. தமிழகத்தில் பாஜக கூட்டணி குறித்து கட்சி தலைமை முடிவு செய்யும். விஜயின் கட்சி 2026 தாக்கம் ஏற்படுத்துமா என்பது அப்போதுதான் தெரியும் என்றும் டெல்லியில் குஷ்பு பேட்டி. விருதுநகர் மாவட்டம் ராமதேவன்பட்டியில் செயல்படும் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட விபத்தில் 9 பேர் உடல் சிதறி உயிரிழந்திருக்கின்றனர். விருதுநகருக்கும் சாத்தூருக்கும் இடையே உள்ள ராமதேவன்பட்டியில் விஜய் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலை செயல்பட்டு வருகிறது. இந்த தொழிற்சாலையில் 200க்கும் அதிகமானோர் பணி செய்து வருகின்றனர். தொழிலாளர்கள் வழக்கம் போல பட்டாசு தயாரிக்கும் பணியில் ஈடுபட்ட போது ஒரு அறையில் திடீரென்று தீ பற்றியது. சிறிது நேரத்தில் மளமளவென அருகில் இருக்கும் அறைகளுக்கும் தீ பரவியது. 4 அறைகள் முழுமையாக இடிந்து தரைமட்டமாகியிருக்கிறது. இதில் 8 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். படுகாயங்களுடன் சிவகாசி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களில் ஒருவர் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார். பட்டாசு ஆலை தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் மற்றும் காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கின்றனர். விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. விருதுநகர் ராமதேவன்பட்டி பட்டாசு ஆலை விபத்தின் தற்போதைய நிலவரம் குறித்த தகவல்களோடு செய்தியாளர் மகேஸ்வரன் இணைகிறார். மகேஸ்வரன், விவரங்கள். விருதுநகர் மாவட்டம் ராமதேவன்பட்டி முத்துசாமியார் இடையில் உள்ள வின்னர் பட்டாசு என்ற ஆலையில் இன்று காலையில் ஏற்பட்ட பயங்கர வெடி விபத்தில் 9 பேர் உடல் கருகி பயங்கரமாக உயிரிழந்துள்ளனர். அது மட்டுமின்றி கட்டிட இடிபாடுகளுக்குள் பலரும் சிக்கியிருக்கலாம் என்ற அச்சமும் ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து தீயணைப்பு துறையினர் அந்த கட்டிட இடிபாடுகளை மீட்டு வருகின்றனர். அது மட்டுமின்றி 4 பேர் படுகாயமடைந்து சிவகாசி அரசு மருத்துவமனையில் தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர். அதாவது ரசாயன கலவை செய்யும் போது ஏற்பட்ட உராய்வின் காரணமாக இந்த வெடி விபத்து ஏற்படுத்தலாம் என்று தீயணைப்பு துறை சார்பில் கூறப்பட்டிருக்கிறது. அதிகமாக பட்டாசு வெடித்தது மட்டுமின்றி தீ அடுத்தது பரவியதால் கட்டிடங்கள் 4 கட்டிடங்கள் முழுமையாக சேதமடைந்திருக்கு. அந்த ஆலையில் சுமார் 40 கட்டிடங்கள்ல 200 கிலோமீட்டர் தொழிலாளர்கள் பணியாற்றியிருக்காங்க. இன்றைக்கு இதுல 4 கட்டிடங்கள் தரமட்டமாகி தற்போது 9 உடல்கள் மீட்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து கட்டிட இடிபாடுகளில் வேற சிக்கியிருக்கார் என்பது மீட்பு பணி நடைபெற்றுள்ளது. மற்ற பகுதியில் தீ பரவாமல் இருக்க தீயை கட்டுப்படுத்தியிருக்கின்றனர். தொடர்ந்து வருவாய்த்துறையினர், காவல்துறையினர் அங்கதான் முகாமிட்டிருக்காங்க. அது மட்டுமின்றி அந்த இறந்தவர்களுடைய பெயர்கள் விவரங்கள் தெரியாமல் இருந்தது. தற்போது ஒரு 7 பேருடைய பெயர்கள் தெரிய வந்திருக்கு. அது ரமேஷ், கருப்பசாமி, அம்பிகா, முருகஜோதி, முத்துச்சாமி, முத்து, சுப்பராஜ் அப்படிங்கிற 7 பேருடைய பேரும் தெரிய வந்திருக்கு. மற்றவர்களும் யார் என்கிற அடையாளம் காணுகிற பணியும் நடந்துகிட்டு இருக்கு. நந்தாவரம். நன்றி மகேஸ்வரன், விரிவான விவரங்களுக்கு.